அடினோமயோசிஸ் சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி ரொம்ப அடினோமயோசிஸ்னா சிவியர் பெயின்ஃபுல் ப்ளீடிங்கா இருக்கும். என்ன ஆகும்னா கர்ப்பப்பை உள்ள லேயர் வந்து அது வந்து நம்ம கர்ப்பப்பை உள்ள சுத்தி ஓவேரியன் நம்மளுடைய கர்ப்பப்பையை சுத்தி வளர்றதுனால அந்த அளவு சிவியர் பெயின் ஆகும். பல்கி யூட்ரஸ் சொல்லுவாங்க. நமக்கு ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா பல்கி யூட்ரஸா இருக்கு, யூட்ரஸ் பெருசா இருக்கான், எண்டோமெட்ரியம் திக்கா இருக்கான், அப்படிலாம் நிறைய நம்ம வந்து பேச்சுக்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம நோட்டிஃபை பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங்கோட இந்த கிளாட்ஸும் சேர்த்தே வரும் அவங்களுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மள கர்ப்பப்பை உள்ள லேயர் வந்து புண்ணாகி அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது கர்ப்பப்பை உள்ள லேயர் நம்மளுடைய சினைப்பை சுத்தியோ அதாவது ஃபெல்லோப்பியன் டியூபை சுத்தியோ பறந்து வரும்போது அல்ல பெல்விக் ஆர்கன்ஸ்ல போய் அடெஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளத்துல இந்த ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங் இந்த ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு சிவியர் பெயின் இருக்கும் அவங்களுக்கு. அடினோமயோசிஸ்லயும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இன்னொன்னு நம்ம கர்ப்பப்பை உள்ள லேயர்ல பாலிப்புன்னு சொல்லுவோம். எண்டோமெட்ரியல் சிஸ்டோ ஒரு பாலிப் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் அதிகமா வரும். சிறு குழந்தைகள் இப்போ நீங்க வந்து கஷ்டப்படுத்த வேணாம். 12 இயர்ஸ் இருக்காங்க, 13 இயர்ஸ்ல ஒன்று பண்ண வேணாம். சிலவங்களுக்கு ப்ரொஃப்யூஸா ப்ளீடிங் மாசம் ஆகும். ஆனா நமக்கு தான் பீரியட்ஸ் வரையும் சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டு தான் இருப்பாங்க. ஆனா அது நமக்கு அனோவுலேட்டரி சைக்கிளா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. வேற எந்த டவுட் இருந்தாலும் என்ன கனெக்ட் பண்ணுங்க. இது ரொம்ப நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாவே நம்ம ரெக்டிஃபை பண்ணி மெதுவா கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மெனபாஸ் உமன், அதாவது பொதுவாக 50 வயது கடந்த பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். 1 இயர் 2 இயர் 2 வருஷம் கழிச்சு திருப்பி லேசஸ்ட் கிளாட் வருது, யூரின் போகும்போது வருது, மோஷன் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 10 to 15% ஆஃப் கேன்சர் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கண்டிப்பா கவனிச்சு டாக்டரை கன்வே பண்ணி பார்த்துக்கணும் கண்டிப்பா. இன்னொன்னு சிலவங்களுக்கு பச்சை கலர்ல, சிலவங்களுக்கு கிரேஷ் கலர்ல வந்து ப்ளீடிங் ஆகும். சிலவங்களுக்கு அதாவது ஒரு மாதிரி பழுப்பு, மஞ்சளும் பழுப்பும் கலந்து ப்ளீடிங் ஆகும். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர். அப்போ கண்டிப்பா கர்ப்பப்பை வாய் புண்ணா இருக்கலாம், கர்ப்பப்பை வாய் தொற்றா இருக்கலாம், கர்ப்பப்பை வாய் கேன்சரா இருக்கலாம். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம வெரைட்டியா பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு தகுந்த ஒரு மருத்துவரை அணுகி கண்டிப்பா பார்த்துக்கோங்க. எல்லாரும் உங்களோட மாதவிடாயானது என்ன டைப்ல இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.